குவாலிட்டியை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அவரை தேடுற உணர்வுள்ள ஒரு இருதயம், அவரை தேடுகிற. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும்தான் குறைஞ்சு போயிடுச்சு. அது மட்டும்தான் இல்லை. ஜாலி இருக்குது, சந்தோஷம் இருக்கு, டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது. ஆனா பர்சனலா ஆண்டவரை தேடுற ஒரு இருதயம் இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் வந்து அது இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் வந்து சந்தோஷமா வாழ்றதை விட கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை பெரிய சந்தோஷமா நீங்க வாழ முடியும். அது எப்போ அப்படின்னு சொன்னா இப்பதான் ரைட் டைம், சரியான நேரம் உங்களுக்கு. எதுக்கு அப்படின்னு சொன்னா கர்த்தரை தேடுவதற்கு சரியான நேரம். வேதம் சொல்கிறது, உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் யார்கிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது. நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க, நீங்க போறீங்க ஆண்டவர் விட்டு நீ தூரம் போயிட்ட. உனக்கு உலகத்தினுடைய நேசம் வந்து உங்களுக்கு பிடிக்குது, மனுஷங்க உங்களுக்கு பிடிக்கிறாங்க, போன் உங்களுக்கு பிடிக்குது, நீ ரொம்ப நேரம் ஆண்டவரை விட்டு ரொம்ப. ஆனா ஒண்ணு நீங்க திரும்பி வராம, நீங்க திரும்பி வந்துதான் ஆகணும். நீங்க திரும்பி வராம ஒரு பெரிய வெற்றியை அடைய முடியாது. திரும்பி வராம நீங்க என்ன கை வச்சாலும் அதுல வெற்றி அடைய முடியாது. உலகத்தானுடைய கதை வேற, உங்களுடைய கதை வேற. நீங்க உலகத்தானையும் உங்களையும் ஒரு நாளும் கம்பேர் பண்ணாது. ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரால கொடுக்க முடியும். ஆண்டவரால கொடுக்க முடியாது எதுவும் இல்லை. ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ. அவருக்கு இந்த ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும்தான் தேவைப்படுது. உங்க கையில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கறதற்கு, உங்களை ஒரு பெரிய ஊழியத்தில் பயன்படுத்துறதற்கு, இல்லைன்னா சமுதாயத்தில் உங்களை மிகப்பெரிய உயர்ந்த மனிதர்களாக ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துறதற்கு ஆண்டவர் என்ன குவாலிட்டியை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அவரை தேடுற உணர்வுள்ள ஒரு இருதயம், அவரை தேடுகிற. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும்தான் குறைஞ்சு போயிடுச்சு. அது மட்டும்தான் இல்லை. ஜாலி இருக்குது, சந்தோஷம் இருக்கு, டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது. ஆனா பர்சனலா ஆண்டவரை தேடுற ஒரு இருதயம் இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் வந்து அது இல்லை. சரி, இன்னைக்கு காலையில் எழும்பி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணணும். நம்ம இந்த வாரம் முழுக்க ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போடணும். ஒரு 7 நாள் வந்து இந்த வருஷத்துல முடிய போகுது, ஒரு 7 நாள் கர்த்தரோட கூட இருக்கணும், பைபிளை நான் வாசிச்சு முடிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்போ உண்டாகுதோ அப்பதான் வந்து நீங்க ஆண்டவரை நெருங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த உணர்வு உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா கர்த்தரிடத்திலிருந்து எதையுமே நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த உணர்வை வந்து சொல்லி கொடுக்கறதுனால வருமா என்னன்னு தெரியல, உங்களுக்குள்ளேயே அது வரணும். என்னன்னா கர்த்தரை நான் தேடணும், ஆண்டவரை நான் தேடணும். அதான் வேதம் சொல்கிறது, தேடுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த கூட்டத்திலேயே ஆண்டவரை தேடணும், நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும், நான் கொஞ்சம் பேரம் பைபிள் வாசிக்கணும், நான் ஒரு சத்தியத்தை கேட்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வாலிப பிராயத்தில் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் வருதோ நான் நம்புறேன் அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. அவங்க தோற்று போகவே மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி இருக்காது. அவங்க எந்த இடத்துல போனாலும் ஆண்டவர் அவங்களை ஜெயமா தான் நடத்துவார். அப்போ அந்த உணர்வு வேணும். அப்போ எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஸோ இந்த வாலிபர் கூட்டத்தில் வந்து இத்தனை பேர் நீங்க வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து ஏன் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது, கர்த்தரை நான் எப்படியாவது தேடணும். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த குவாலிட்டியே அதுதான். ஆண்டவரே நான் உண்மை தேடணும். அப்போ இந்த யூத் மீட்டிங்கினுடைய ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பத்தில் மனசுக்குள்ள உங்களுக்கு நிறைவாய் ஒன்று இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னை கர்த்தர் நான் பெருமைப்படுத்துவதற்காக இல்லை, உங்களை நீங்க அதை ருசிக்கணுன்றதுக்காக சொல்றேன். இன்னைக்கு ஊழியம் செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அதான் தேடுறதுதான் காரணம். எல்லாருமே ஜாலியா இருக்கும்போது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது நான் ஒரே ஒருத்த மட்டும் ஆண்டவரை வித்தியாசமா தேடி இருக்கிறேன். அதான் என்னுடைய தேடல்ல வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸோட ஆண்டவரை தேடணும்னு நான் முடிவு எடுத்திருக்கிறேன். அப்படின்னா அதான் மணலை எடுத்து கையில எடுத்து அந்த மணலை வந்து வெறும் சிமெண்ட் தர மேல போட்டு அதுக்கு மேல முழங்கால நின்று ஆண்டவர் அப்படி தேடி இருக்கிறேன். என்னை காயப்படுத்தி ஆண்டவரை தேடி இருக்கிறேன். என்னை காயப்படுத்தி பிளட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே அது ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடணும், கொஞ்சம் ரத்தம் வருது, ரத்தத்தினால நம்ம ஆண்டவரை தொட்டுட்டோம் அப்படின்ற ஒரு அந்த சந்தோஷம் வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த எங்க சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாய் வந்து கோரப்பாய் அப்படின்னு, இப்போ இருக்கிற கோரப்பாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டூப்ளிகேட்டாக இருக்கும். அன்னைக்கு ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அது வந்து இரும்பு கம்பி மாதிரியே இருக்கும் கொஞ்சம். அதுக்கு மேலே முழங்காலில் 5 மணி நேரம் அப்படி நின்று அந்த முழங்கால்லேருந்து கீழே இறங்கும்போது அந்த முட்டியில் ரத்தம் கசியும் பாருங்க. அப்போ வந்து வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் நம்புறேன் அப்படியெல்லாம் ஆண்டவரை தேடுறதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை கடினமா இல்லை, என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா வாழ்றதுக்கு லகுவா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்றாங்க, பணத்தோட வாழ்றாங்க. ஆனா என்ன அப்படின்னா அவங்களுக்கு திருப்தியா இல்லை, அவங்க சந்தோஷமா இல்லை.
அவங்க மகிழ்ச்சியா இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது. ஏதோ வாழணும், வாழ்றோம், இருக்குது, வாழ்றோம். இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் வந்து சந்தோஷமா வாழ்றதை விட கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை பெரிய சந்தோஷமா நீங்க வாழ முடியும். அது எப்போ அப்படின்னு சொன்னா, இப்பதான் ரைட் டைம், சரியான நேரம் உங்களுக்கு. எதுக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தரை தேடுவதற்கு சரியான நேரம். வேதம் சொல்லுகிறது, உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, நீங்க வந்து ஒரு 10 வருஷம் தாண்டி நான் உங்களுக்கு தேடுங்கன்னு சொல்ல வேண்டாம், நீங்களே தேடுங்க. நான் சொல்லவே வேண்டாம். நீ பாருங்க, உங்க அம்மாவை பாருங்க, உங்க அப்பாவை பாருங்க. உங்க அப்பா ஜெபம் பண்ண சொல்லியா ஜெபம் பண்ணாரு? உங்க அம்மாவிட்ட ஜெபம் பண்ண சொல்லியா ஜெபம் பண்றாங்க? இல்ல, அவங்களாகவே ஜெபம் பண்றாங்க, அவங்களாகவே ஆண்டவரை தேடுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளவு பிரஷர் இருக்குது, அவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குது. அவங்க தேடித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. தேடித்தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ ஒரு 10 ஆண்டுக்கு பிறகு வந்து உங்களுக்கு நீங்க தேடித்தான் ஆவீங்க, நீங்க தேடி போய். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, முன்னாடியே நீ இப்ப தேடுன அப்படின்னு சொன்னா அப்ப நீ எப்படி வாழலாம் அப்படின்னு சொன்னா ஸ்மூத்தா. அதனால நீங்க இந்த காலகட்டம், இந்த வயது எதுக்குரிய வயது அப்படின்னு சொன்னா, கர்த்தரையே தேடுகிற வயது. தாவீதை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவன்கிட்ட இருந்த அந்த அவனை ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்றதற்கு அவனுக்கு வேற எந்த குவாலிட்டியுமே அவனுக்குள்ள இல்லை. என்ன குவாலிட்டி இருந்துச்சு பாருங்க, நீங்க சொல்லுங்க என்ன குவாலிட்டி? ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்றதற்கு அவனை கொண்டு போய் விடப்படும் போது அவனுக்கு என்ன குவாலிட்டி இருந்துச்சு? சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயோ என்ன இது ஆண்டவரே, இந்த இளைஞனா இவனையா நான் அபிஷேகம் பண்ணணும்? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆமா, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே வந்து பலசாலிகள். அவனுடைய சகோதரர்கள் வந்து நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா, ஜிம் பாடி. அவர்கள் வந்து மிலிட்டரியில் இருக்காங்க, அவங்க மிலிட்டரி மேன். அதான் அவங்க பிள்ளைகள் எல்லாம் லைனா வந்து சாமுவேலுக்கு முன்னாடி நிற்கும் போது, ஆண்டவரே இவனா, ஏன்னா அவருக்கு வந்து அவனுடைய உடம்பை பார்த்த உடனே வந்து இவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணலாம், இவன் தான் ராஜாவா வரும் அப்படின்னு. ஆனா எல்லாரையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த கடைசியில அதான் ஆண்டவர் இவனா அப்படின்னு கேட்கறது விட்டுட்டு, ஆண்டவர் இவனா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டார் பாருங்க சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்ப அவருடைய கண்ணோட்டத்துல அவனே ஆண்டவர் செலக்ட் பண்ணல, இவனையா செலக்ட் பண்ண போறாரு? இவன் ஒரு பொடி பையன், ஒரு சின்ன பையன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இவன் தான்ப்பா, இவனே அபிஷேகம் பண்ண. ஆண்டவரே, அப்படி இவன்ட்ட என்னத்தை தான் கண்டுபிடிச்சீங்க, அப்படி இவன்ட்ட என்னத்தை தான் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்ட ஒரே ஒரு குவாலிட்டி இருக்குப்பா. அவன் ஆடு மேய்ச்சிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, என்னை தேடிக்கொண்டே இருக்கிறான், என்னை தேடிட்டே இருக்கான். அவன் மறைவிடத்துல என்ன தேடுறான்ப்பா. அவன் ஒருவேளை அவங்கள மாதிரி உடம்பு புஷ்டியா இல்லாம இருக்கலாம், அவன் பெரிய சாப்பாட்டு ராமனா இல்லாம இருக்கலாம், பெரிய படிப்பாளியா இல்லாம இருக்கலாம், மிலிட்டரியில இல்லாம இருக்கலாம். ஆனா அவன் என்ன தேடுற அந்த ஒரே ஒரு குவாலிட்டி போதும், அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி நான் என்னவா மாத்தோம் அப்படின்னா ராஜாவாய் மாற்றுவேன். அப்போ இன்றைக்கு இந்த வாலிபர் கூட்டத்தில் முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்க ஆண்டவரை தேடுறதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை நீங்க சர்ச் பண்ணிட்டே இருக்கணும் ஆண்டவரை. ஆனா இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு போராட்டமே வரும் பாருங்க, வேற எதுக்குமே போராட்டம் வராது. கர்த்தரை தேடுறதுக்கு மட்டும்தான் சத்துரு வந்து உங்களை விடவே மாட்டான். வேற எல்லாத்துக்கும் சர்ச்சில் வந்து ஒரு 50 சேர் போடுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து சேர் போட்டுருவோம். என்ன வேலைனாலும் உங்களால செய்ய முடியும், எதையும் செய்வீங்க. ஆனா ஆண்டவரை தேட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஜெபமா சரி பண்ணலாம், இல்லை ஒரு 5 நிமிஷம் தாண்டி பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம். பைபிள்ல வந்து சரி உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன அப்படின்னா, பைபிள்ல வந்து ஒரே நாளில் 2 மணி நேரம் கண்டினியூவா நான் பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் கண்டினியூவா பைபிள் வாசிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இயேசுவே, ஒரு ஆள் கூட இல்லையா? இது ரொம்ப கொடுமை. அப்போ வந்து அதுல உங்களுக்கு நாட்டம் இல்லையா? சரி ஓகே, அதை விட்டுங்க. இப்போ நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், 5 மணி நேரம் கண்டினியூவா ஒரு இடத்துல உட்காந்து நான் நல்லா ஆண்டவரோட நெருங்கி ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? கை தூங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். யூத்ல யாராவது இருக்கீங்களா? இல்லையே. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு நாள் வந்து இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற பார்க்கு, வஉசி பார்க்கு, அந்த வஉசி பார்க்கில் காலையில் வந்து 9 மணிக்கு பைபிள் எடுத்துகிட்டு உள்ளே போனேன். பைபிளை எடுத்துகிட்டு உள்ளே படி கண்டினியூவாக 4 மணி வரைக்கும், சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அந்த வஉசி பார்க்கில் இருந்து பைபிள் வாசேன் கண்டினியூவாக. ஒரு யூரின் பாஸ் பண்ணது கூட போவாங்க. அப்போ அந்த இருக்கிற வாட்ச்மேன் வந்து என்னை வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன அப்படி என்ன படிக்கிறீங்க? அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சுவிசேஷம் சொன்னேன். எத்தனையோ பேர் வந்து கிறிஸ்தவர்கள் அந்த பார்க்குள்ளே வராங்க. அந்த பார்க்குள்ளே வர்றவங்க எல்லாம் எங்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது கூட நான் வந்து இல்லைங்க, நான்
படிச்சுட்டு இருக்கிறேன், படிச்சு முடிச்சுட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவா அதை பெருமைப்படுத்துறதுக்காக நீங்க அப்படி வரணும் அப்படின்றதுக்காக. ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனை, சும்மா இருக்கிற மனுஷனை, பிரயோஜனமே இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் ஏன் நம்புறார் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்படி காலையில இருந்து 4 மணி வரைக்கும் வஉசி பார்க்ல வந்து நான் வந்து பைபிள் வாசிச்சிருக்கிறேன். அதுவும் சில புத்தகத்தை எல்லாம் வந்து நீ இல்லாவிடில் புத்தகம் வந்து அவ்வளவுதான், நீ இல்லாவிடில் அப்படின்ற புத்தகம் வந்து அஸ்வின் ஜெயக்குமார் ஐயா எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை எடுத்துட்டு படிச்சு முடிச்சுட்டு தான் அந்த புத்தகத்தை வச்சேன். அந்த புத்தகத்தை ஆரம்பிச்சு அதுல கிட்டத்தட்ட 100 பேஜுக்கு மேல இருக்குது. அந்த புத்தகத்தை ஆரம்பிச்சு படிச்சு முடிச்சுட்டு வச்சேன். எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அப்படின்ற அந்த புத்தகத்தை அப்படிதான் ஒரு நாள் ராத்திரி எடுத்தேன். அப்ப ஸ்டார்ட் பண்ணேன், அவ்வளவுதான். அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டு தான் படுக்கிறதுக்கே போனேன். அப்போ நீங்க எதற்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, வேற வழி இல்லை. ஆனா நீங்க ஆண்டவரை தேடல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து நீங்க என்னதான் பிரயாசம் எடுத்தாலுமே வந்து அதுல எந்த யூஸ்மே கிடையாது. நோ யூஸ். ஆண்டவரோட அந்த நெருக்கம், ஆண்டவரோட அந்த தொடர்பு, அந்த ஃபெய்த்தே உங்களுக்குள்ள வளராது. அந்த ஃபெய்த் வராது, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள. நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய யூத்ஸ் இருக்காங்க, நிறைய யூத்ஸ் வந்து ஆண்டவரை தேடுறவங்க இருக்காங்க, ஆண்டவரை பிடிக்கிறவங்க இருக்காங்க, பாட்டை கேட்கறவங்க இருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமானவங்க இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனாலதான் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில வந்து பாவத்தையும் அவங்களையும் பிரிக்கவே முடியாம ஆயிடுச்சு. அதுக்காக இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சப்ப கட்டுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆண்டவர் என்ன மன்னிக்காமல போவாரு. நான் சொல்றேன், மன்னிக்க மாட்டாருன்னு நான் சொல்லல. பாவத்தை செய்யறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஹோப் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த தொடர்பு இருந்தா மட்டும்தானே பாவத்தை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா எப்படி பாவத்தை ஜெயிக்க முடியும்? பாவத்தை ஜெயிக்க முடியாது. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு வேற எதுனாலையும் நீங்க ஜெயிக்க முடியாது. ஒன்னே ஒண்ணு, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்புனால மட்டும்தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆண்டவரோட இருந்தா பாவம் உங்களை அவ்வளவு சீக்கிரமா தொடாது. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க ஆண்டவரை தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரை நீங்க ரொம்ப தேடணும். அதான் ஒரு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு யூத் மீட்டிங்காக ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். 3 நாள் அந்த யூத் மீட்டிங். அந்த யூத் மீட்டிங் ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே நான் பிரசங்கம் பண்றேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு 12 மணிக்கு எனக்கு ட்ரெயின், ஆனால் லேட்டு. அந்த ட்ரெயின் 2 மணிக்கு வருது அப்படின்னாங்க. ஆனால் நான் வந்து ஒருவேளை படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா காலைல ட்ரெயினுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிச்சுட்டே இருந்து நடந்து அங்கே ஜெபம் பண்ணிட்டு கீழே அந்த சேப்பலுக்கு நடந்து வந்தேன். கரெக்டாக நைட்டு வந்து 12 மணி இருக்கும். 12 மணிக்கு 6 பசங்க, 6 பேரு, சர்ச்சு கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்கு மேல நீளம். அந்த சர்ச்சில் முழங்கால அழுது நடக்கிறாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. இந்த லாஸ்ட்ல இருந்து 6 பேர் முழங்கால நின்று கத்திட்டே, இயேசுவே எங்களை நம்புங்க ஆண்டவரே, எங்களை நம்புங்க ஆண்டவரே அப்படின்னு முழங்கால. இங்க ஒரு 3 பேர் முழங்கால நடக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு 3 பேர் முழங்கால நடக்கிறாங்க. லாஸ்ட்ல டெட் எண்ட் அந்த வாசல் வரைக்கும் முழங்கால நடந்துட்டு அங்க இருந்து திரும்ப பலிபீடத்துக்கு நடக்கிறாங்க முழங்காலையே. ஆண்டவரே இது என்ன காட்சி அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல பேசினாரு, டே இவங்க தான் அடுத்த ஜெனரேஷன்ல லட்சங்களுக்கு முன்னாடி நிற்க போறாங்க. இவங்களாட நான் தெரிந்து கொள்ளுவேன், இவங்கள்ட்ட தான் நான் பேசுவேன். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வலி எல்லாத்தையும் இவங்கள்ட்ட நான் கொட்டுவேன்டா. இவங்க தானே என்ன தேடுறாங்க, இவங்க தானே என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இவங்கள்ட்ட தான் எல்லாம். அப்படி அவன் இன்னைக்கு அவங்க சாதாரணமானவங்க, இன்னைக்கு அவன் முகமே உனக்கு தெரியல. ஆனா ஒரு நாள் இவங்க வந்து லட்சங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. அன்னைக்கு இவங்க முகத்தை நிறைய பேர் தேடுவாங்க, இவங்கள்ட்ட போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புவாங்க, இவங்களுடைய சைனை நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. எனக்குள்ள உலகத்துல இல்லை. அப்போ இன்னைக்கு அவங்களை யாருன்னே தெரியாது, ஆனா ஆண்டவர் அப்படிதான் பாக்குறாரு. அப்போ கர்த்தர் பரலோகத்திலிருந்து இப்ப கூட இந்த திருச்சபையில இல்லை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை இந்த கூட்டத்திலேயே யாரை ஆண்டவர் பயன்படுத்த போறாரு, யார் ஆண்டவருடைய பிள்ளைங்க, யார் வெற்றி அடைய போறாங்க அப்படின்னா, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ. வேற எதையுமே பார்க்கல. நான் கருப்பா இருக்கேன், வெள்ளையா இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், இது எதுவுமே கர்த்தர் பார்க்கல. எதுவுமே வேணாம். ஆண்டவரை தேடுற ஒரு உணர்வு இருக்கா? அதை நான் திரும்ப சொல்றேன். இன்னைக்கு நீங்க தேடல, இன்னைக்கு நீங்க தேடுனீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தேடணும்ன்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தேடாதீங்க. அதான் சூரியன் இது கண்கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் வேண்டாம். இன்னைக்கு எல்லாம் இருக்கும்போது அதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வர்றதுக்கு முன்னாடி செஞ்சிரு. இளையகுமாரனை குறித்து வேதம் சொல்கிறது, தன்னுடைய தகப்பனாரை விட்டு இளையகுமாரன் தூர தேசத்திற்கு போனார். தூர தேசத்திற்கு போய் அவன் பணத்தை செலவு பண்ணா, வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டான், ரொம்ப ஜாலியா இருந்தான். அவன் என்னென்னமோ முயற்சி எடுத்துட்டான். ஆனா ஒண்ணு, தன்னுடைய தகப்பனாரிடத்துல வராம அவன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வெற்றி அடைஞ்சானா? அவன் அப்பாட்ட அவன் திரும்பி வந்தே ஆகணும். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வாலிப தம்பிங்க தங்கச்சிகளை பார்த்து சொல்றேன், நீ எவ்வளவு தூரம் போகும் மகன்,
நீ எவ்வளவு தூரம் போமாதான். ஆனா ஒண்ணு, நீ போற இடத்துல எவ்வளவு உனக்கு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையா இருந்தாலும், உன்னை ஜாலியா வச்சிருந்தாலும், நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும், நீ திரும்ப அப்பாட்ட வந்தே ஆகும். நீ வந்தே ஆகும். இல்ல நான் வரமாட்டேன், எனக்கு அப்படி கிடைச்சிடும், நீ தயவு செய்து நம்பாத. ஏன் அப்படின்னா, நீங்க அனுபவிக்கிற எல்லா சந்தோஷங்களும் மற்ற எல்லாமே டெம்பரரி தான். எல்லாமே டெம்பரரி தான். இளைய குமாரன் தன் தகப்பனாரை விட்டு போகும்போது என்ன நினைச்சிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொன்னா, இனி திரும்பி வரவே கூடாதுன்னு நினைச்சுதான் போவான். இனி அப்பாட்ட வரக்கூடாது, இனி எனக்கு வரணும். ஏன்னா இவர்கிட்ட வந்தா சத்தம் போடுறாரு, இவர் வந்தா திட்டுறாரு, இவர் வந்து அதை இதையும் சொல்றாரு, தூங்கவானான்றாரு. இந்த மாதிரி தன்னுடைய தகப்பனார் மேல 1000 குற்றச்சாட்டுகளை வச்சான். இன்னைக்கு யார்கிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது. நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க, நீங்க போறீங்க ஆண்டவர் விட்டு, நீ தூரம் போயிட்ட. உனக்கு உலகத்தினுடைய நேசம் வந்து உங்களுக்கு பிடிக்குது, மனுஷங்க உங்களுக்கு பிடிக்கிறாங்க, போன் உங்களுக்கு பிடிக்குது, நீ ரொம்ப நேரம் ஆண்டவர் விட்டு ரொம்ப. ஆனா ஒண்ணு, நீங்க திரும்பி வராம, நீங்க திரும்பி வந்துதான் ஆகணும். நீங்க திரும்பி வராம ஒரு பெரிய வெற்றியை அடைய முடியாது. திரும்பி வராம நீங்க என்ன கை வச்சாலும் அதுல வெற்றி அடைய முடியாது. உலகத்தானுடைய கதை வேற, உங்களுடைய கதை வேற. நீங்க உலகத்தானையும் உங்களையும் ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க. அவன் பாருங்க பாஸ், அவன் எவ்வளவு துன்மார்க்கமா ஜீவிக்கிறான், எப்படி தீவிக்கிறாய, அவன் வந்து நல்லா இருக்கானே, நான் ஏன் நல்லா இருக்க முடியாது. அவங்களுடைய கதை. அது உங்களை ஆண்டவர் ஸ்பெஷலா தீர்மானிச்சவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டவர். ஆண்டவர் உங்களை தொட்டுட்டாரு. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டீங்க. அதற்கு பிறகு ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, நீங்க தேவனிடத்திற்கு வந்துதான் ஆகணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அடிச்சு உடைஞ்சு காலை உடைச்சு கையை உடைச்சு தண்டனை கொடுத்து கிருபையெல்லாம் இழந்து வெறும் சக்கையா பிழிஞ்சு போட்ட ஒரு குற்ற மனசாட்சியோட ஒரு மனுஷனா நீங்க வர்றதை விட இப்பவே வந்துடலாம்ல. சொல்லுங்க, இப்பவே வந்துடலாம். நீங்க எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபையெல்லாம் இழந்து எல்லாத்தையும் விட்டு போய் கடைசியில இனி வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவிற்கு தள்ளப்பட்டதுக்கு பிறகு இந்த இளையகுமாரன் மாதிரி எல்லாத்தையுமே இழந்துட்டு, அதான் பன்றியினுடைய தவிடு கூட கிடைக்காம அப்படி கஷ்டப்பட்டதற்கு பிறகு ஆண்டவரிடத்துல வந்து நிறைய பேர் சொன்னா, நான் கொஞ்சம் லேட்டா வரேன் பாஸ், நான் கொஞ்சம் லேட்டா வரேன், நான் ஒரு 5 வருஷம் தாண்டி வரேன், அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரேன், ஜாலியா இருக்க வேண்டியதெல்லாம் ஜாலியா இருந்துட்டு வரேன். இந்த வயசுல ஜாலியா இருக்காம வேற எந்த வயசுல ஜாலியா இருக்கிறது? நான் ஒரு 10 வருஷம் தாண்டி வருவோம் பாருங்க, சூப்பரா வருவோம் பாருங்க, உங்களை விட பெரிய ஊழியம் செய்வோம் பாருங்க, நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு. இல்ல, எல்லாவற்றையும் இழந்து எதுக்குமே வழி இல்லாம நீங்க ஆண்டவரிடத்துல வருகிறத விட, நான் சொல்றேன் இப்பவே அதான் திரும்ப சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்குங்க. நீங்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அப்பாட்ட வந்தே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நீங்க வந்துதான் ஆகணும். சொல்லுங்க, வந்துதான் ஆகணும். வேற வழி சொல்லுங்க. வேற ஏதாவது வழி இருக்கா? வேற ஏதாவது வழி இருக்கா? வேற எதுவுமே வழி இல்லை. வேற எதுவுமே வழி இல்லை. வந்துதான் ஆகணும். இளையகுமாரன் தன் தகப்பனாரை விட்டுட்டு போயிட்டாரு. இனி அதை என்னென்னமோ இடத்துல போய் எங்கெங்கயோ சுத்தி என்னென்னமோ பண்ணி அவன் வந்து கஷ்டப்படும் போதெல்லாம் அப்பா வீட்டுக்கு போலான்னு ஒரு மனசு தோணுது. ஆனாலும் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, வேணாம் அங்க போனா ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க, திரும்பி நம்ம வந்துடலாம். ஆனா கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம இங்க இருந்துட்டோம்னா செத்துட்டோம்டா, நம்ம உயிருக்கு கூட ஆபத்துறா. அப்புறம் தான் உணர்வு வந்து தன் தகப்பனாரிடத்திற்கு வந்து, தகப்பனே உமக்கு விரதமாகவும் பரத்திற்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்கிறதற்கு நான் தகுதி இல்லை, ஒரு வேலைக்காரனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட வந்துட்டான். வந்ததற்கு பிறகு அவனுக்கு அவங்க அப்பா வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, எல்லாமே அவனுக்கு திரும்ப வந்துருச்சு. ஆனா வருகிற வரைக்கும் அவன் மனசனுடைய சஞ்சலத்தை பாத்தீங்க அப்படின்னா பெரிய சஞ்சலமா இருந்துச்சு.